ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமேன்சர் மேன்வாவோட 17வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 16 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த ஒரிஜினல் சின்னோட பவரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அந்த டெரரிஸ்ட் அட்டாக் தடுக்கலான்னு போறப்ப லீடர் இருந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பையாட்டு இருந்துட்டு, இது நீயா, இந்த சைல்ட கொன்னது நீயா, நீ எந்த ஒரு மாதிரியான விஷயத்துல நுழைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். நீ வந்துட்டு கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன்னு நினைக்கிற பாய், இது வந்துட்டு கொஞ்சம் உனக்கு வழிய கொடுக்குன்னு நினைக்கிறேன். சோ ரெடி ஆயிக்கோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் பேயட் கோபோனாச்சே, மிட் கேம்ல அப்பியர் ஆகிற ஒன் ஆஃப் த டாப் கல்ட் லீடர். இவன் ஒரு 6ஆம் மாஸ்டருக்கு சமமான ஸ்ட்ரென்த் வந்துட்டு இவங்கிட்ட இருக்கும். இவன் வந்துட்டு ஒரு பேட் நியூஸ். இவனோட கரண்ட் ஸ்ட்ரென்த் இருந்துட்டு இப்ப இருக்கிற ஐவியை விட ரொம்பவே அதிகமா கூட இருக்கும். வில் நிக்கலும் டைமரும் சேர்ந்து இவனை வந்துட்டு தோக்கடிக்க முடியுமா இந்த எவல்யூஷன் ஸ்டேஜ்ல? மோரோவர் இவங்க ரெண்டு பேருமே அவனுக்கு ஒரு பேடான மேட்ச். பயாட்டோட ஸ்கில் மூலியமா அவனோட மசில் அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிகமாக்கும். சோ பிளண்டான ப்ளோஸும் ஸ்லாஷஸும் அவனுக்கு எதிரா அவளுக்கு வேலை செய்யாது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த பேயாட்டு எனக்கு நீ யாருன்னு தெரியல, பட் நீ வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சண்டை போட போறேன், ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்பீடா போய் அட்டாக் பண்ண போனா டைமர் இருந்துட்டு அவனை வந்துட்டு நல்லா பிடிச்சாரான். அப்ப நிக்கலர் முதுகுக்கு பின்னாடி போயிட்டு நிறைய ஸ்லாஷஸ் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகல. அந்த பேயாட்ட இருந்துட்டு அது வந்துட்டு லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப ஹீரோமே வந்துட்டு அட்டாக் பண்றான், பட் அதுவுமே எதுவுமே ஆகல. அப்ப அந்த பேயாட்ட இருந்து என்னப்பா உன் கூட விளையாடணுமா அப்படின்னா நீ கொஞ்ச நேரம் பின்னாடி போய் அப்படின்னு சொல்லிட்டு டைமர் வந்துட்டு அங்க இருந்து எத்தி உதச்சாரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்வாட்ல 6ஆவது கோட் பண்ணி ரெடியா இருக்கான். ஆனா நிக்கலர் அந்த அட்டாக்க வந்துட்டு தடுக்கிறப்ப நிக்கலோட ஸ்வாட் இருந்துட்டு உடையிற மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு இப்பதான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அதுவுமே அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த பேயாட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோ தான் அட்டாக் பண்ண வரான். அப்ப ஹீரோ எர்த் ஷீல்ட போட்டு அவனை தடுக்கலான்னு பார்த்தா எர்த் ஷீல்டையும் உடச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை எத்தி உதச்சு தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட முடிய பிடிச்சு நிறுத்தி உடம்புல மாங்கு 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 மாங்குன்னு குத்திக்கிட்டே இருக்கான். அப்ப ஹீரோவோட மாஸ்க் கலண்டு விழுந்துருது. அப்ப அந்த பேயாட்டு ஓ மை உன்னோட மூஞ்சி அழகா இருக்கே, டெஃபினட்டா நீ என்னோட டைப் தான் அப்படிங்கிறப்ப பின்னாடி இருந்து நம்ம நிக்கலும் டைமர் அட்டாக் பண்ண வராங்க. ஆனா இவ ரெண்டு பேத்தையுமே அடிச்சு போட்டாரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நல்லா புடிச்சு கிரஷ் பண்றப்ப ஹீரோ வழியில கத்துறானா அந்த பேயட்டு அப்படிதான் எவ்வளவு அழகான சவுண்ட நீ போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் இங்க சாக போறேனா வாய்ப்பே இல்ல, இந்த இடத்துல நான் சாகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோவோட கேள்விக்கு அவனுக்குள்ள இருக்கிற அந்த பியூரஸ்ட் ஒரிஜினல் சின் ரெஸ்பாண்ட் பண்ணுது. நீங்க ஸ்லாத்தோட ஸ்பெஷல் ஸ்கில்ல யூஸ் பண்ண ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ ஸ்லாத்தா, எனக்கு ரிஸ்க் இதனால என்ன வரும்னு தெரியாது, பட் எனக்கு வேற சாய்ஸ் இல்ல, நான் ஸ்லாத்தை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனேமே அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பனித்துளிய மாதிரி வெள்ளையா ஏதோ ஒண்ணு பேய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பேயாட்டுக்கு ஏதோ சவுண்ட் கேட்கிறப்ப என்னது இது சவுண்ட் அப்படின்னு பார்த்தா அங்க நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்கல்ல, அவங்க எல்லாரோட ரத்தமுமே நம்ம ஹீரோட கால் கடியில சேர ஆரம்பிக்குது. அப்ப அந்த பேயாட்டு என்ன இது ஆம்னியஸ் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சு பின்னாடி போயிடும். அப்ப பார்த்தா அந்த பிளட் எல்லாம் நம்ம ஹீரோ சுத்தி இருக்கிறப்ப ஹீரோவோட எல்லா ஸ்டாட்ஸுமே அதிகமாகுது. டெம்பரவரியா அவனோட டேலண்ட் மேஜிக் ஜீனியஸா போகுது. எல்லா மென்டல் மேஜிக்குமே மேல போட்டு அது நல்லிஃபை ஆயிரும். டிரான்ஸ்டெண்டல் எமோஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு டெம்பரவரியா ஹீரோ போறான். ஹீரோ இந்த பவரை ஒரு 66 செகண்டுக்கு யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கே இதுக்கு முன்னாடி நீங்க சோலோ மேக்ஸ் மேன்வால பார்த்திருந்தாலும் தெரியும். ஸ்லாத் அப்படிங்கிற சின்ன ரொம்பவே சோம்பேறித்தனப்படக்கூடியது. அதனால ஹீரோ அந்த பவர் யூஸ் பண்ணனால ஹீரோமே அப்படிதான் திங்க் பண்றான். யோசிக்கிறதே எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு, என் உடம்பு நகுத்தணும் அப்படிங்கறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்னோட கண்ணை திறக்க கூட எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, மூச்சு வர்றது கூட கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எர்த் ஷீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனம் பட்டு வெறும் ரெண்டு விரலை மட்டும் தான் அசைக்கிறான். ஆனா அதுலயே தரையில இருந்து ஒரு எர்த் ஷீல்டு அந்த பேயாட்டோட கையே ரெண்டா வெட்டிருச்சு. அப்ப அந்த பேயாட்டு நீ நீ உண்மையாவே யாரு அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ என்னோட இதயத்தை துடிக்க வைக்கிறது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு பிரச்சனை தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த எர்த் ஸ்பியரை வச்சு நிறைய அட்டாக் அந்த பேயாட்ட அட்டாக் பண்றப்ப அவன் அதெல்லாம் தாங்கிக்கிறான். தாங்கிட்டு என்ன உன்னால இவ்வளவுதான் முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ எவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன இப்ப நீ என்ன சொன்ன அப்படிங்கிறப்ப ஹீரோ எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு, இவனை நான் சீக்கிரமா கொண்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அதை பார்த்து அந்த பேயாட்டுமே பயப்படுறப்ப ஹீரோ இந்த ரிலீஸ் பண்ற எனர்ஜி எல்லாமே அந்த டவர் மாஸ்டர் ஆல்வன் இருப்பார்ல அவருமே ஃபீல் பண்றாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த என்டிஆர் ஃபெஸ்டிவல்ல அந்த அரீனால சண்டை இருந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த டவர் மாஸ்டர் ஆல்வன் இருந்துட்டு, ஆமா இப்ப என்னது இது? கண்டிப்பா அது ஒரு பிளாக் மேஜிக்கோட பிரசன்ஸ் தான். பட் எனக்கு எதிரா வேலை செய்யற ஒரு ஆன்டி பிளாக் மேஜிர வந்துட்டு அந்த இடத்துல அவங்க போட்டிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படிங்கிறப்ப நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ண மாதிரி டையனோட அப்பா தானே இவரு. டையன் வந்துட்டு என்னாச்சு ஃபாதர் அப்படிங்கிறப்ப டவர் மாஸ்டர் வந்துட்டு இங்கே இரு, எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற ராக் எல்லாத்தையுமே எடுத்து அதை ஸ்பியரா மாத்தி ராக் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறப்ப அந்த பேயோட் இருந்துட்டு ஹவ் ஃபிளாஷி, நான் வந்துட்டு என்ன அட்டாக் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தா, வெறும் இதுதானா, அந்த வெறும் சின்ன கல்லுங்களை வச்சு என் உடம்புல வெறும் ஸ்கிராட்ச் கூட உன்னால போட முடியாது அப்படிங்கிறப்ப டக்குன்னு நிக்கல் இருந்து என்ன நினைச்சதுன்னு தெரியல வந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். அப்ப அந்த பேயோட் இருந்துட்டு யூ அக்லி ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறப்ப இதுக்கு முன்னாடி அந்த மாஸ்க் வந்துட்டு ஹீரோ ஒருத்தன் எடுத்திருப்பான்ல, அப்ப எப்படி நிக்கல் வந்துட்டு ஒரு கோஸ்ட் ஃபார்முக்கு வந்துட்டு போனானோ அதே மாதிரி இந்த இடத்துல போற மாதிரி இருக்கு. எக்ஸாக்டா என்ன பவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. இப்ப நீ என்ன பண்ண போற, உன்னோட அந்த கல்லுங்களை வச்சு என்ன கொல்ல முடியும் அப்படின்ட்டு நீ நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப டைமூர் இருந்துட்டு பின்னாடி வந்துட்டு அந்த பேயாட்ட வந்துட்டு நகர விடாம நல்லாவே இருந்துட்டு புடிச்சுக்கிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராக் ஸ்பியர்ஸை வச்சு அட்டாக் பண்றப்ப அது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா அவனோட உடம்பு போயிட்டு தொலைச்சிருது. கரெக்டா அந்த சமயத்துல ஹீரோவோட அந்த ஸ்லாத் அப்படிங்கிற ஸ்பெஷல் ஸ்கில்லுமே இருந்துட்டு 66 செகண்ட் முடிஞ்சு எக்ஸ்பயர் ஆயிருது. ஆனா இதனால ஹீரோவால ஆஃப்டர் எஃபெக்டா அவனோட உடம்ப நவுத்த முடியாது, மான ஆராவை யூஸ் பண்ண முடியாது, பாடியை வந்துட்டு ஓவர் யூஸ் பண்ணனால அவனோட உடம்புக்கு பயங்கரமான டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு வருது. ஹீரோ இருந்துட்டு ஷிட், என்னோட பாடி இருந்துட்டு அப்படியே பீஸ் பீஸா பிரிஞ்சு போன எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, நான் எப்படியாச்சும் எந்திரிக்கணும், நான் எப்படியாச்சும் அவனோட கதையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோவோட மானாவை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கனால அதை சமன் பண்ண டைமரும் அதுக்கப்புறம் நிக்கோலும் இருந்துட்டு மறுபடியும் அவனோட இன்வென்ட்ரிக்கே இருந்துட்டு போயிடுறாங்க. ஆனா அப்பதான் ரெக்வயர்மெண்ட் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. எவால்வ் ஆகக்கூடிய ஒருத்தவங்களை டிடெக்ட் பண்ணிட்டோம். எவால்வ் ஆகக்கூடியவங்க ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல். உங்களோட எவால்வபிலிட்டி வந்துட்டு 33% இருக்கு. நீங்க எவால்வ் ஆகுறப்ப வேற ஒரு டைவர்ஜன்ஸா மாற வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எவால்வ் ஆக ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ எவால்வ் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஹீரோ வந்துட்டு என்ன ஒரு சாக கிடக்கிற பர்சன் கிட்ட நீங்க என்ன ரிவார்ட் கொடுக்க போறீங்க, என்னோட சமாதிக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்க போறீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த டவர் மாஸ்டர் வந்துட்டு இவனுக்கு இந்த மாதிரியான வல்கரான ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பா ஜஃபார் கல்ட் தான். பட் இவங்க ராடனோட சாக்கடையில என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, இதுக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ண அந்த ஸ்ட்ரேஞ்ச் பிரசன்ஸ்க்கு இவனுங்க தான் காரணமா இருக்கணும். வெல் சும்மா யோசிச்சுட்டே இருக்கிறது எந்த ஒரு பாயிண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். லைட்டா வந்தாலும் பிளாக் மேஜிக்கோட ட்ரேஸ் வந்துட்டு என்னால உணர முடியுது. தோ அங்க இருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கதான் எல்லாருமே வந்துட்டு இறந்து கிடக்குறாங்க அந்த பேயாட்டம். அப்ப டவர் மாஸ்டர் இருந்துட்டு இந்த இடத்துல நிறைய கன் பவுடர் இருக்கு, இந்த அமௌண்ட் ஆஃப் கன் பவுடர் இருந்துட்டு இந்த இடத்துல ஸ்டேடியம் மேல வெடிச்சிருந்தாச்சு அப்படின்னா நிறைய பேர் என்னோட சில்ட்ரனையும் சேர்த்து இந்த இடத்துல வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. ஆமா இங்க கிடக்குறது இவன் ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல் தானே, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்குதான், இவன் பக்கத்துல தான் பிளாக் மேஜிக்கோட ட்ரேஸ் இருந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. வாய்ப்பே இல்ல, இவன் வந்துட்டு இவனோட அப்பா கெயின் கிட்ட இருந்து ஒரிஜினல் சின்ன இன்ஹெரிட் பண்ணிட்டானா அப்படின்னு நினைக்கிறாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோவோட எவல்யூஷன் இருந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு ஹீரோ எவால்வ் ஆயிடுறான். இதனால ஹீரோவோட டூவல் கோர் இருக்குல்ல, அதாவது 6ஆம் ஆனா 2 யூஸ் பண்ண முடியல, அது வந்துட்டு மறைஞ்சு போயிருது. ஆனா அதுக்கு பதிலா வெசல் அப்படிங்கிற ஒரு ட்ரைட் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஹீரோ வந்துட்டு கண்ணை முழிச்சிட்டு எவல்யூஷனா அப்படின்னு நான் அக்செப்ட் நான் சொன்னேன் அப்படிங்கிறப்ப பக்கத்துல டவர் மாஸ்டர் உட்காந்துட்டு உன்னோட காயம் வந்துட்டு ரொம்ப மோசமா இருந்துச்சு, அதுக்காக நீ செத்தே போயிருந்திருக்கணும், இருந்தாலும் கூட வெறும் 2 வாரத்துல நீ ஆல்மோஸ்ட் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு அப்படிங்கிறப்ப சார் ஆல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிக்க ஆன்சர் பண்ணு, அந்த இடத்துல எக்ஸாக்டா நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அந்த சாக்கடையில என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு என்ன ஆனாலும் இதை நான் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் அந்த வாட்டர்வே வழியா நடந்து போயிட்டு இருக்கப்போ சில சஸ்பீஷியஸான குரூப்பை வந்துட்டு நான் பார்த்தேன். அதனாலதான் அவங்களை பின்தொடர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் நான் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணேன். பட் அந்த பிரச்சனையில வந்துட்டு நான் இழுக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறப்ப ஓ அது தெரியாம இழுக்கப்பட்டுட்டியா அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பண்ண, மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க, அந்த இடத்துல நான் வரப்ப நீ மட்டும்தான் இருந்த அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் நீங்க எவ்வளவு கேட்டாலும் அப்படின்னு நினைக்கிறப்ப பாய் உண்மையாலுமே நீ என்ன ஹைடு பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நான் தான் சொன்னல நான் வந்துட்டு எதுவும் மறைக்கல அப்படிங்கிறப்ப ஹீரோவோட அப்பா இருந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி சார் ஆல்வன் என்னோட சில்ட்ரன்ஸை வந்துட்டு நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதனால ஹீரோவை கண்டுக்காம ஃபைன் எதுவுமே தெரியாத ஒருத்தனை கொஸ்டின் கேட்கறதுக்கு பதிலா இந்த டவுனுக்குள்ள சுத்தி இருக்கிற ஜஃபார் கல்ட்டோட ஆளை பிடிச்ச விசாரிச்சா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டு உயிரோட வந்தவங்கிட்ட இருந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னது இவர் இருந்துட்டு இவ்வளோ ஈஸியா இதுல இருந்து பின் வாங்குறாரா அப்படின்னு நினைக்கிறப்ப டவர் மாஸ்டர் வந்துட்டு விசாரணை போதும் இப்ப நான் இருந்து கிளம்புறேன், நம்மளோட போர்ஷன் டெவலப்மெண்ட் பெட்டை வந்துட்டு நீ மறந்துடாத, மறக்கல தானே, இன்னும் அதுக்கு வெறும் ஒரு வாரம் தான் இருக்கு, அதுக்காக நான் அவளை காத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போறப்ப ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு காரணங்களுக்காக நான் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சும் அவர் வந்துட்டு எனக்கு எதுவுமே கேட்காம விட்டுட்டாரு. ஏன் சலீமுமே இவர் வந்துட்டு என்னை பத்தி தெரிய வந்தாலும் நான் ஒரு பிளாக் மெஜிஷியன் தெரிஞ்சாலும் அவர் கண்டுக்க மாட்டாருன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம கிராம்பெல் மேன்ஷன்ல நான் பழங்காலத்துல நடந்ததை பார்த்தப்போ அந்த எம்பரருக்கு பக்கத்துல இந்த பேக் ஆல்வனும்
இருந்ததை வந்துட்டு நான் பார்த்தேன். அப்படின்னா இவருக்கு நான் யாருன்னு தெரியும், எங்க அப்பா யாரு அப்படின்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறப்ப டையினும் அவரோட பிரதரும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. டையின்ட்டு எப்படி இருக்க, உனக்கு வந்து ரொம்ப மோசமா அடிபட்டுருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த கார்லோஸ் இருந்துட்டு ஆண்ட்ரியாஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கிறப்ப டையின் கார்லோஸ் நீங்க எதுக்கீங்க அப்படிங்கிறப்ப டையின்ட்டு எங்க அப்பா தான் சொன்னாரு, அதனாலதான் நான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறப்ப நீ நினைச்சதை விட நல்ல கண்டிஷன்ல தான் இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப கார்லோஸ் இருந்துட்டு மறுபடியும் நம்ம 3 பேரும் இப்படி ஒன்னா இருக்கிறது வந்துட்டு நல்லா இருக்குல்ல, இது எல்லாமே நம்மளோட பழைய நாட்களை எனக்கு ஞாபகப்படுத்துது, உனக்கு எப்படி இருக்கு ஆண்ட்ரியாஸ் அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா இந்த கார்லோஸ் இருந்துட்டு கேம் படி இந்த இடத்துல இறந்திருக்க வேண்டியது அந்த அட்டாக் நடந்திருந்தா, பட் ஹீரோ வந்துட்டு அதை தடுத்துட்டான் இல்லையா, அதனால என்னால போன வாழ்க்கையில யாரை காப்பாத்த ட்ரை பண்ணாலும் சரி நான் வந்துட்டு தோத்து போயிட்டு தான் இருந்தேன். பட் இந்த லைஃப்ல அப்படி கிடையாது, ஏன்னா இப்ப எனக்கு என்ன முக்கியமோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்கிட்ட ஓன் பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம 3 பேரும் மறுபடியும் ஒன்னா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.